இந்த வீடியோவில் நம்ம Power 20 Pro எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா O4 Pro DJயோட பிராண்ட் நியூ VTX யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் Power 20 Proவில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் ஃபைனலாக போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் பாருங்கள். திஸ் இஸ் Pronto FPV. லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா Beta FPV Power 20 Pro யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரீபில்ட் ஃப்ரம் Beta FPV. நம்ம எதுவுமே வந்துட்டு உள்ள எலக்ட்ரானிக்ஸில் கையே வைக்கல. அவுட் ஆஃப் த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் ஏஓ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ELRS பில்ட். அண்ட் கூடவே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் செட்டு, மேலே வந்து கேனோபி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது போக உள்ளே வந்துட்டு மவுண்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கார்பன் ஃபைபர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்க. அது போக 2 டைப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் அண்ட் டேம்பனிங் பால்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண போகிற DJ O4 Pro பிராண்ட் நியூ சீல் யூனிட் நம்ம கிட்டே இருக்குது. அண்ட் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சீல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே பார்த்தா 6 பின் கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு சாஷியில் பார்த்தீங்கன்னா உள்ள O4 Pro யூனிட்டே இருந்தது. அண்ட் இந்த யூனிட்டில் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட 3rd யூனிட் கம்பேர் டு O3 பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்குது. O3 கம்பேர் பண்ணி பார்த்தா சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. பட் எனக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா O3யோட நல்லாவே பல்கியாக தெரியுது. பட் VTX யூனிட் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட்லெஸ்ஸாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது O3 கம்பேர் பண்ணால். எக்ஸ்ட்ராவாக ஆண்டனாஸ் வந்து 2 செப்பரேட் ஆண்டனாவாக கொடுத்துருக்காங்க. O3யில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆண்டனாவாக தான் இருக்கும். அண்ட் இந்த பில்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கேனோப்பி. அவங்க கொடுத்த இந்த டிஃபால்ட் கேனோப்பியில் வந்து O4 செட் ஆனாலுமே கேமரா வந்து டேமேஜ் ஆகாத சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா கேமரா வந்து ரொம்ப அவுட்டரில் மவுண்டிங் ஆகுது. ஸோ நம்ம இந்த பில்லில் வந்துட்டு ஒரு 3D பிரிண்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த கேனோப்பி யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தனால நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஜெலோ வைப்ரேஷன்ஸ்லாம் கம்மி பண்ணுன்றதுக்காக TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேனோப்பி பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த கேனோப்பி பிரிண்ட் பண்ணோடனே O4 Pro வந்துட்டு கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியிருந்தோம். அந்த கேனோப்பியில் அவங்க கொடுத்த அந்த ஸ்க்ரூஸே எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். கேமராக்கும் வந்துட்டு 4 ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு கேமராவோட கேபிள் வந்து ரொம்ப டெலிகேட். ஸோ அதை வந்து கரெக்டாக ரோல் பண்ணிவிட்டு உள்ள தந்து ஆக்சுவலாக 2 வந்துட்டு ஸ்லாட் மாதிரி இருந்தது. ஸோ அதிலே வந்து ப்ரெஸ் பண்ணோடனே அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ளைங் போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ளைங் இல்லாத அப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த கேனப்பியில் O4 Pro வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த 6 பின் கனெக்டரை வந்துட்டு நாங்கள் ட்ரோன் வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை வந்து நாங்கள் எதுவுமே சேஞ்சும் பண்ணலை. இன்ஸ்டால் பண்ணோடனே டேரெக்டாக ரெடி டு ஃப்ளை. இந்த கேனப்பி வந்து டேரெக்டாக அந்த ட்ரோன் மேலே மவுண்ட் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூவால் தான் கம்ப்ளீட்டாக அந்த கேனப்பியை ஹோல்ட் பண்ண போது. முடிச்ச உடனே நாங்கள் பேட்டரியை ப்ளக்இன் பண்ணிவிட்டு O4 Pro வந்துட்டு ஆக்டிவேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ட்ரோனை வந்து கம்ப்ளீட்டாக ப்ளக்இன் பண்ணிவிட்டு O4 Pro வந்து ஆன் ஆயிருக்கணும். ஸோ ஒரு சைடில் வந்து ஒரு க்ரீன் லைட் எரியணும். அப்படி இருந்ததுன்னா O4 Pro வந்து ஆன்னு அர்த்தம். ஸோ இந்த USB-C டைப் கேபிள் வந்துட்டு நாங்கள் O4 Proவோட கனெக்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக பார்க்கணும்னா அந்த C டைப் கனெக்டரோட தான் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே DJ அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேரில் இந்த அனிமேஷன் ரன் ஆகிட்டு O4 Proன்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ப்ராசஸ் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். வந்துச்சுன்னா யூ ஆர் ரெடி டு ஃப்ளை. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நாங்கள் அப்டேட்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணியிருந்தோம். அப்டேட் வந்து 2 அப்டேட் இருந்தது. பட் நாங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருந்ததுனால நாங்கள் அப்டேட்டே பண்ணல. ஸோ அன்ப்ளக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரேடியோ மாஸ்டர் பாக்ஸர். இது வந்து ELRS வேரியண்ட். இந்த ELRS வேரியண்ட் தான் வந்துட்டு நம்ம ட்ரோனு ELRS இருக்கிறனால பைண்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது காகுல்ஸ் N3. இந்த காகுல்ஸ் N3 தான் வந்து நம்ம O4 Proவோட பேர் பண்ண போகிறோம். இது நம்ம ஃப்ரெட் பில்டுன்றனால அந்த லென்ஸில் மேலே அந்த கவரை வந்துட்டு அவர் தான் ரிமூவ் பண்ணியிருந்தார். அண்ட் ஒன்ஸ் அதை முடிஞ்சோடனே பேட்டரி வந்து கீழே ஸ்ட்ராப் பண்ணிட்டோம். ஸ்ட்ராப் பண்ணோடனே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சைடில் அந்த காப் LED ப்ளூ கலர் கொடுத்துட்டு அந்த ரெட் அண்ட் ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டே சூப்பராக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அதை முடிஞ்சோடனே நாங்கள் காகுல்ஸ் N3 வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம். இது மெயினாக முக்கியமாக வந்துட்டு DJ O4 Pro வந்துட்டு அந்த பைண்டிங் மோடில் உள்ள செட் பண்ணணும். அது செட் பண்ணால் தான் வந்து O4 Proவோட பைண்ட் ஆகும். ஆன் பண்ணோடனே எங்களுக்கு லைவ் ஃபீட் வந்து காகுல்ஸ் N3யில் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சைடில் OSD எல்லாமே வந்து Beta FPVல கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. அண்ட் இது முடிஞ்சோடனே நம்ம ரேடியோ வந்து கரெக்டாக எல்லாமே அசைனாக இருக்குது அப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக சும்மா ஆன் பண்ணிவிட்டு அண்ட் லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். எல்லாமே பக்காவாக இருந்தது. ஒரு சின்ன டெஸ்ட் லைட் பண்ணுறதுக்காக அகாடமிக்குள்ளேயே வந்துட்டு நான் காகுல்ஸ் வேர் பண்ணிவிட்டு அண்ட் ரிமோட் யூஸ் பண்ணி நான் ஃப்ளை பண்ணி பார்த்துருந்தேன். Power 20 கம்பேர் பண்ணால் ரொம்பவே பஞ்சியாக இருந்தது. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ஃப்ளைங்க்கு ஸ்மூத்தாகவும் இருந்தது. டிஃபால்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் டியூனிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ரெட்புல்காக ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த ரெட்புல் கார் ஈவெண்ட்டில் ஒரு பார்க்கிங் லாட் நடந்தது. ஸோ இந்த கார்ஸ்க்கு நம்ம Power 20 Pro வித் O4 Pro தான். இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்குறது டேரெக்ட்லி ஃப்ரம் O4 Pro. ஸோ நாங்கள் மேலே ஆக்ஷன் கேமரா எதுவுமே மவுண்ட் பண்ணல. இதுலேயே வந்துட்டு 4K 60 FPS யூஸ் பண்ணிவிட்டு மேனுவல் மோடில் தான் வந்து நாங்கள் ஃப்ளை பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ். நாங்கள் எந்த வந்துட்டு நேச்சுரல் லைட்டிங்கே கிடையாது. பட் நீங்கள் இதில் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நாய்ஸும் என்னால் பார்க்க முடியல. அண்ட் ஃபுட்டேஜ் குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. O3லேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரேஞ்சும் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிரேக்கே ஆகலை. நான் காகுல்ஸ் 2 வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஃபுட்டேஜில்.
இந்த ஷூட்டில் நான் காகுல்ஸ் 2 யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு மெகாபிட்ஸ் பெருசு எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி சுத்தமாக ட்ராப் ஆகலை, கான்ஸ்டன்ட் வந்து 50லே இருந்தது. அது வந்து ஒரு குட்ஸ் இண்டிகேஷன், அதாவது லிங்க் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓவரால் கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.